இந்த காலவெளியிலும் ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்தை மேலாக சேர்ந்து வாசி போகிறோம். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனத்தை மேலாக சேர்ந்து வைப்போம். ஏசாயாவின் புத்தகம் 64 அதிகாரம் 4 வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததில்லை, அவைகளை கண்டதுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக காத்திருப்பவர்களுக்கு தேவன் அவர் செய்கிற காரியங்களை அவங்க பார்க்கல, கேட்கல, உணரல என்று எழுதப்படும். ஒரு வேதத்திலிருந்து 2 உதாரணத்தை சொல்லிவிட்டு தேவனுக்கு காத்திருப்பதனால் வருகிற நன்மைகளை குறித்து நான் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். ஆண்டவருக்காக நாம் காத்திரு, அது வரும் என்று நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அவே காத்திருப்பது என்பது வேதத்துடைய நிபந்தனை, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்பதாக நம்ம பார்க்கிறோம். காத்திருக்கிறது என்பது வீணானது அல்ல. நாம் காத்திருக்கிற காலங்கள் வீணான நாட்களாக அது போகிறதில்லை. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கென்று ஒரு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அது ஒருவேளை நாம் அதை காணாதபடி காணப்படலாம். சொல்லப்படும் ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் வந்ததில்லை, அதை கண்டதும் இல்லை என்று எழுதப்படுகிறது. ஆனால் கர்த்தரை நிறைவுக்குள்ளே கொண்டு வருவார். ஆண்டவர் காத்திருப்பவர்களுக்கு செய்கிறவைகள், அவர் செய்கிற காரியம் என்பதை தான் பார்க்கிறோம். ஆதியாகம புத்தகத்திலே எல்லாரும் யோசேப்பை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். 17 வயதாக இருக்கும் பொழுது அவன் தேவனை தரிசனம் காட்டினார், உண்மைதான். அதை குறித்த புரிந்து கொள்ளுதல், அதை குறித்த அறிவு, கர்த்தர் என்ன செய்ய போறார் என்பதை குறித்து அறிய மாட்டான். அதுக்கு பிறகு நாம் பார்க்கிறோம் 13 ஆண்டு காலங்கள் காத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பல்வேறு பாதையின் வழியாய் கர்த்தரவனை நடத்தினார். பல்வேறு சூழ்நிலைகளை அவன் தாண்டி போனதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும் பொழுது அவன் முறுமுறுத்ததாகவோ ஆண்டவரை குறை சொன்னதாகவோ அங்கே நாம் பார்க்க முடியாது. யோசேப்பின் வாழ்க்கை ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கைக்கு ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும். எகிப்துக்கு விற்கும் பொழுதும் தேவன் இதைத்தான் செய்ய போகிறார் என்பதை அவன் அறியவில்லை. அப்படி இல்லை, ஆனால் அவன் தன் சகோதரரை பார்த்து கதறி இருக்க மாட்டான், கெஞ்சி இருக்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கையை தெரியாது. இளமையிலே தாயை இழந்தவன் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து அங்கே எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவன் அத்தனை நாட்கள் காத்திருந்தாலே தேவன் செய்த காரியங்களை நாம் பார்ப்போமானால் ஆதியாகம புத்தகம் 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. 42 அதிகாரமா கொஞ்சம் 41 அதிகாரம் 40 வசனம். நீ என் அரமனைக்கு, அந்த நாட்டில் கவனிங்க, உலக நாகரிகத்திலே எகிப்திய நாகரிகம் மிக சிறந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். சரித்திர புத்தகத்தில் படிக்கும் பொழுது எகிப்திய நாகரிகம் மிக சிறந்த, அந்த நாட்களிலேயே அதனுடைய நாகரிகம் மிக தலை சிறந்ததாய் காணப்படும். அப்பேற்பட்ட தேசத்திலே அங்கே சொல்லப்படுவது, என் அரண்மனைக்கு நீ எப்படி இருப்பாய்?
அதிகாரியாய் இருப்பாய் சொல்லிட்டு, சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் எப்படிப்பட்டனா இருப்பேன். எந்த விதத்தில் போனவன்? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், சிறையாய் வைக்கப்பட்டவன், கைதியாய் கொண்டு செல்லப்பட்டவன். ஆனால் காத்திருந்தான். போத்திவாடி வீட்டிலும் சரி, சிறைச்சாலையிலும் சரி, பலவிதமான பாதை வழியாய் போகும் பொழுது காத்திருந்தை பார்க்கும். அவனுக்கு தெரியாது. அவன் தெரிந்திருந்தால் அன்றைக்கு சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரனை குறித்து அவன் சொல்லியிருக்க மாட்டான். தயவு செய்து ராஜாவிடத்தில் போகும்பொழுது என்னை குறித்து என்ன செய்யலையே சொல்லுன்னு சொல்லியிருக்க மாட்டான். அவனுக்கு தெரியாது, காணவில்லை. ஆனால் தேவனுக்காய் காத்திருந்த அவனுடைய வாழ்க்கையிலே வாசினான். நான் 41ஆம் வசனத்திலையும் வாசிங்க. எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன மாத்திருக்கிறேன். இப்ப சிலருக்கு கொஞ்சம் பேருக்கு ஒரு லீடரா மாத்திட்டாலே அவ்வளவுதான், தலைகால் புரியாது. எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாய் மாற்றிவிட்டேன் என்று சொல்கிறான். அதுவரையே செய்ததை நம்ம பார்க்க முடியும். 43 வசனத்துல வாசிங்க. 42 வசனத்துல தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை இவனுக்கு உடுத்தி பொன் சரப்பினை இவன் கழுத்திலே தரித்து வாசிங்க. தன்னுடைய எகிப்து தேசம் முழுமைக்கும் என்னவாய் மாற்றினான். அது மாத்திரமல்ல, அடுத்த கதில ஒரு கட்டளை போடுறான். எகிப்து தேசத்துல அவன் சொல்றான், பார்வோன் யோசேப்பைக்கு, நான் பார்வோன் தான்ப்பா, நான் தேசத்துக்கு அதிபதி தான், ஆனாலும் அதான் கவனிங்க, ஆனாலும் ஒருவனும் உன் முத்தவன்றி என்ன பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட். நான் பார்வோம் தான், எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஓ சொல்லாம யாரும் எதை அசையக்கூடாது. அப்ப ஒண்ணுமே அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல், எல்லாமே அவருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தார். அவன் தெரியாது முதல்ல. அப்படி இல்லைன்னா சகோதரர்கள் இருக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பான், உங்களுக்குலாம் ரொம்ப சோத்திரம் நன்றின்னு சொல்லி போயிருக்கும். இல்லை, பானபாத்திர காலத்தில் கேட்டிருக்க மாட்டான். இல்லை, 44ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சகோதரர்கள் சொல்லுத பாசியம் பார்ப்போம். எப்படி இருக்கிறீர் இப்ப? பார்வோனுக்கு சகோதரனுடைய பார்வையில யார் இவன்? எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறதுக்கு போட்டு திருப்பி தூக்கி எங்க விட்டாங்க? எகிப்துக்கு விற்றவர்கள். சட்டையை கலற்றி யோசிச்சு பாருங்களேன், என்ன சூழ்நிலையின் வழியாய் அவன் போனவன். அவங்க இப்ப இவனை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நீ பார்வோனுக்கு ஒப்பா இருக்கிறீர். காரணம், தேவனுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்பவைகளை நாமே என்ன செய்யல, கற்பனை செய்து பார்க்காத அளவிற்கு கர்த்தர் அவர் கிரியை செய்கிறார், அவர் காரியங்களை நடத்துகிறார். அதனால்தான் யோசேப்பு அந்த 45ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசன பகுதியில் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 7ஆம் வசனத்தில் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். 8ஆம் வசனத்தில் தேவனே என்னை என்று சொல்லுகிறான். 9ஆம் வசனத்தில் தேவன் என்னை, அவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்திருக்காங்கப்பா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தேவனுக்காக நாம் காத்திருக்குதல் வீணானவைகள் அல்ல. நாம் காத்திருக்கிற வேளையிலே நாமும் ஆச்சரியப்படுற அளவிலே, நாமும் பிரமிக்கத்தக்கதான விதத்திலே தேவன் காரியங்களை அவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல வேதம் செய்பவைகளை அவசரப்படுகிறது அல்ல. தேவனுக்காய் காத்திருக்குள், எனக்காய் இப்பேற்பட்ட மேன்மைகள், எனக்கா தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்று நாம் ஆச்சரியப்பட முடியாது. யோசிச்சு பாருங்கள், பார்வோனுக்கு ஒப்பாய் இருக்கிறீர். யார் அவனை கதற கதற விற்று போட்டார்களோ
அவர்கள் சொல்லுகிறார்கள், யோசேப்பு நினைத்து பார்த்திருப்பானா? இல்லை. யோசனை எப்படி இந்த சொப்பனால் நிறைவேற போகுதுன்னு சொல்லி தன் சகோதரலாம் தன்னை வந்து வணங்கும் போதுதான் சொப்பனை தன் நினைவு கூறுகிறான். காத்திருக்கள் வீணாய்ப்பது ஏமாற்றம் அடையலாம். அந்த காத்திருக்கிற நாட்களிலே அவன் கடந்து சென்ற பாதைகள் வித்தியாசமான பாதைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தவறாய் குற்றம் சாட்டப்பட்ட நிலைமைகள், புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள், மறக்கப்பட்ட நிலைமை, இதெல்லாம் ஏற்பட்டது. ஆனாலும் யோசேப்பு காத்திருந்ததுனால தேவன் அவனுக்கு ஏற்கனவே அவனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதன் பார்க்க கண்கொண்டு பார்க்கல, ஒரு நாளிலே அதை அனுபவிக்கும்படியாக தேவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு மாதிரியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே let us wait upon God. தேவ சமூகத்தில் எதற்காய் காத்திருக்கிறோமோ இன்னும் சற்று காத்திருப்போம். கடந்த வார்த்தை சொல்வது போல எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு, பொறுமையோடு நாம் காத்திருப்போம். செய்வார். ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நகோமி ரூத்தை பார்த்து போவாசை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண. பொறுத்திரு. முதலிலே நீங்கள் பார்க்கிறானால் அவள் செயல்படும்படியாய் நகோமி சொன்ன காரியத்தை நாம் வாசிக்கிறோம். களத்திற்கு சென்று போவாசை சந்திக்கத்தான் ஒரு சூழ்நிலையை அவள் கற்றுக் கொடுக்கிறாள். ஆனால் இங்கே அவள் சொல்கிறாள், வெயிட், காத்திரு. அவள் காத்திருந்தாள். ஆண்டவர் செய்த காரியங்கள் ஆச்சரியமான காரியங்கள். யோசிப்பார்கள். அடுத்த அதிகாரத்திலே போவாசின் துணைவியாய் மாற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். எந்த எதிர்பார்ப்பின்றி, எந்த விதமான நம்பிக்கையும் இன்றி தன் சொந்த தேசமாகிய மோவாவை விட்டு பெத்லேமுக்கு வந்தவள். வாழ்க்கை கட்டப்பட்டது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே ரூத்தின் புத்தகத்தை ரூத்திக்கு சொல்லும் பொழுதெல்லாம் சொல்லுகிற வார்த்தைகள் மோவாபியரை குறித்து எழுதப்பட்டுகிறது. 10ஆம் தலைமுறைக்கும் என்றென்றைக்கும் அவள் தேவனுடைய சமூகத்தில் நினைச்சு கூடாது, வரவே கூடாது. ஆனால் ஆண்டவர் அந்த மோவாபின் சந்ததியில் தான் ஈசாய் சந்ததியிலே தாவீதின் சந்ததியிலே யார் பிறந்தது? இப்ப இயேசு. யோசு பார்த்துருப்பாங்க. யோசு பாருங்களேன், சாதாரண காரியங்கள் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் தற்செயலாய் செய்கிற காரியம் அல்ல. அதான் இயேசு எழுதுகிறாரு, அவர் தமக்கு காத்திருக்கிற செய்பவளை ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார். தான் குருந்தியில் பவுல் சொல்கிறார், கர்த்தர் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஏற்படி வைத்ததை காணல, என்ன செய்யல, பார்க்கல. நாம் ஒருவேளை நினைக்கலாம், கர்த்தர் மறந்து விட்டாரோ, இல்லை ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டாரோ என்று. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நிலைமையை அறியும் பொழுது வருடமா இல்லை, தேவன் கீழாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபைக்கே உட்படல் ஆகாது என்று சொல்லப்பட்ட அந்த சந்தையிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் ஆன்சஸ்டருடைய மூதாதையர் என்ற பட்டியலிலே இந்த சந்தையில் இயேசு பிறக்கிறத பாருங்க. தேவனை சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சொன்ன அந்த ரூத் 66 புத்தகத்தில் ஒரு புத்தகமாக நினைச்சாங்க மாற்றப்பட்டு விட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க, சாதாரண காரியம் இல்லை. 66 புத்தகம் பைபிளில் உள்ள புத்தகங்களை வைக்கப்பட்டதை பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறானால் யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஆண்கள் தான் அவருடைய வம்ச வரலாறு வருகிறவர்கள். ஆனால் இந்த 1ஆம் அதிகாரத்திலே ரூத்தும் அவருடைய பேரும் எழுதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் நமக்கு எது கற்பிக்கிறது? பல சம்பவங்களை வைத்து வாசிக்கிறோம். இதெல்லாம் எந்த காரியங்களை நமக்கு போதிக்கிறது? தேவனுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு
தேவன் ஏதோ ஒரு மேன்மையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு தெரியல, ஆனால் அது மாத்திரமல்ல, இந்த காலையில் ஆண்டவருக்காய் காத்திருக்களுக்கு தேவன் செய்கிற நன்மைகளை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி நான் கர்த்தருடைய பந்திக்குள்ளே நடத்தப்படி விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். உலகம் ஒருவேளை வேலை சொல்லலாம், ஆண்டவருக்காய் வெயிட் பண்ணும் பொழுது இன்னைக்கு உலகம் நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணலாம், ஒருவேளை குறித்து பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். தமிழ்ல சொன்னா கொடுத்து வைத்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், பேர் பெற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆகவே யார் எதை சொல்லட்டும், சொல்லுவோம், ஆண்டவர் காத்திருக்கிற நான் பாக்கியவான். அல்லேலூயா. தேவனை காத்திருக்கிற நான் பாக்கியவான். நான் சொல்ற தேவனுடைய வார்த்தை நமக்கு அப்படியாய் சொல்கிறது. இதை இப்படி மனதிலே வைத்துக் கொண்டு நம்ம நாட்டில் கொஞ்சம் கத்தருக்காய் நாம் காத்திரு, அதைத்தான் கத்த சொல்லுது, காத்திரு, தாமதமானாலும் நீ காத்திரு, அது வராமல் போகாது, நிச்சயமா என்ன செய்யும்? அது ஆண்டவரே செய்வார், தேவனே செய்வார். சொல்லியிருப்பார், அவரே அதை நிறைவேற்றுவார். யோசேப்பு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை, அப்படி சொப்பன கண்டேன் அதனால எப்படியா வந்துடுவேன், இல்லை, காட்ஸ் டைம், தேவனுடைய வேளையிலே கர்த்தர் செய்தார். காத்திருந்தான், அவ்வளவுதான். இந்த காட்ஸ் டைம் வரும் பொழுது சிறைச்சாலையில் இருந்து கர்த்தர் சிங்காசனத்தை கொண்டு வச்சாங்க. எவ்வளோ பசங்க, ஒரு ப்ரொமோஷன் எவ்வளோ பாருங்க, ஜெயிலில் இருக்கிறான், முதல் நாள் வரை கைதி, அடுத்த நாள் பார்வோனுக்கு ஒப்பான பார்வோனாக சிங்காசனம். இதான் ஆண்டவர் செய்கிற காரியங்கள். அதனால தான் யோபு சொல்லும் பொழுது அவர் செய்கிற காரியங்கள் கிரகிக்க முடியாது. எப்படிப்பட்ட காரியங்கள்? கிரகிக்க முடியாது, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்கிறார், பிரமிப்புண்டாக்கத்தக்கதான காரியத்தை அவர் செய்கிறார். பேர் கரையில் ஒன்றும் கிடைக்கல அப்படி சொன்னான். நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி பண்ணும்பொழுது 2 திரளான மீனை பிடிச்ச பொழுது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரமிப்பு உண்டாயிடுச்சான். எங்களுக்கா இப்படி ஏற்படுது, எங்களை கொண்டா இப்படி நடந்தது, இது ஆண்டவர் செய்பவைகள், ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது அதை குறித்து நாம் ஆச்சரியப்படுவோம். அவருடைய அனந்த ஞானம் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய ஞானம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அந்த அனத்திற்கு, அந்த ஞானத்திற்கு அப்பாற்பட்டதான் தேவனுடைய ஞானம். ஆகவே நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன், நான் பாக்கியவான் என்று நம்மை அறிக்கை செய்வோம், உணர்வோம். நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்காப்போம். நீதிமொழி புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ரட்சிப்பார் என்ற வார்த்தை பல வித்தியாசமான பதங்களை சொல்லப்படுகிறது. மேக் இட் ரைட், அவர் சரியாக்குவார், அவர் எல்லாவற்றையும் விடுதலை செய்வார், அவர் ஜெயத்தை தருவார் என்ற அந்த வார்த்தையெல்லாம் அந்த பதத்தில், அந்த எபிரேய பதத்துடைய பொருளாக சொல்லப்பட்டுள்ளது. நான் காத்திருக்கேன், பழிக்கு பழி வாங்குதல் ஆண்டவர் பார்த்துக்கிறது. நம்ம தேவனுக்கு அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது நமக்கு விடுதலையும், நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியாய் செய்யவும், நமக்கு வெற்றியையும் அவரே தருவார். அவசரப்படுறதான காத்திருக்கும் பொழுது உடனே நடந்துட்டா வந்துருமா? இல்லை, காத்திருக்கும். தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது ஜெயத்தை தருணம் வாசிக்கிறோம். 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை
அவர் உன்னை என்ன செய்வாருங்க? உயர்த்துவார். உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக தேவன் உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு நம்மளோட காத்திருக்கலாம். நாம் காத்திருக்கும் பொழுது இந்த காட்ஸ் டைம், தேவனுடைய வேலை வரும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்துவார். நான் இதை இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மொர்தெகாயுடைய வாழ்க்கை எனக்கு நினைவு கூறுகிறது. அவர் தெரியும், அரண்மனை வாசலிலே அவன் அமர்ந்திருக்கிறான். எஸ்தர் ராஜாத்தியாக அவள் இருக்கிறாள். ராஜாவை கொலை செய்யும்படியாக வேலைக்காரர்கள் திட்டம் தீட்டுகிறார்கள். அது மொர்தெகாய் அறிய வருகிறான். அதை நன்றாய் அறிந்து கொண்டு எஸ்தரின் வழியாக ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான். அதை விசாரித்த பொழுது உண்மை என்று கண்டுபிடிக்கிறார்கள். அதன்படி அந்த 2 பேரும் தூக்கிலிடப்படுகிறார்கள். ஆனால் ராஜாவின் உயிரை பாதுகாத்த மொர்தெகாய்க்கு என்ன செய்யப்படவில்லை? ஒன்று செய்யப்படவில்லை. ஒன்று செய்யப்படவில்லை. நம்ம எதிர்பார்த்திருப்போம், இல்லை மற்றவங்க சொல்லியிருப்போம், இல்லாட்டி எஸ்தர்ட்டையாவது சொல்லி என்ன சொல்லியிருப்போம்? நான் இப்போ உயிரை பாதுகாத்தேன், இப்போ நான் ராஜாவின் அரண்மனையில் உட்காந்துருக்கேன், ஏதாவது போஸ்டிங் போட்டு கொடுக்க சொன்னால் சொல்லியிருப்போம். ஏதோ ஒரு விதத்தை சொல்லியிருப்போம். ஆனால் அவன் அந்த வாசலில் இருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அடுத்தனையுமாக தெரியும் அவனை அந்த அந்த ராஜா தூக்கம் வரல. அது பிறகு கூப்பிட்டு விடுகிறார். கூப்பிட்டு விட்டு தேசம் முழுவதும் ஆமானை சுற்ற வைத்து, அது முடிஞ்ச பிறகு எங்கே தான் போனால் தெரியுமா? அரண்மனை வாசல் தான் போனார். அதுக்கு பிறகு எங்கே போய் கற்றுக்கிறான்? அரண்மனை வாசலில் காத்திருக்கிறேன். உடனே ராஜா சொல்லியிருந்துக்கலாம், ராஜாவே இப்படி ஒரு காரியம் நட வருது, இப்படி ஒரு காரியம் செய்ய போகிறாங்க சொன்னானா? இல்லை, அது எஸ்தர் தான் சொன்னாலுடைய மொர்தெகாய் இப்போ இடையில அந்த விருந்து நடக்கிற இடைவெளியில் தான் இந்த காரியம் நடக்குது. அவர் ராஜாட்ட, ராஜாவே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கலாம். இல்லை, வாஸ் வெயிட்டிங். காத்திருக்கிறான், காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். தேவன் அந்த வேலை வரும்பொழுது வாசிங்க எஸ்தரின் புத்தகம். கடைசி அதிகாரம். அங்கே தேவன் அவனை உயர்த்தின விதத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்தில் 3ஆம் வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு எப்படிப்பட்டவர் சொல்லப்படுகிறது பாருங்க. செகண்ட் போஸ்ட். எப்படியாக யோசேப்பை உட்கார வச்சாங்களோ அதே போல இருந்த இடம் எங்க உட்காந்துருந்தான்? வாசற்படியில். எங்க உட்காந்துருந்தான்? அரண்மனை வாசல்ல அமைதியாக காத்து. என்ன வந்தாலும் சரி, இடையில ஒரு உயர்வை கொடுத்து விட்டாலும் சரி, திரும்ப அங்கே தான். ராஜாவுக்கு ஒன்றுமே சொல்லலை, எந்த காரியத்தையும் சொல்லலை. ஆனால் காத்திருக்கிறான். வாசிக்கிறோம், ஆண்டவர் செய்தார். அகஸ்வேருக்கு, ராஜாவாகி அகஸ்வேருக்கு 2ஆவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு எப்படி பண்ணான்னு சொல்லப்படுகிறது? பிரியமானமாய் இருந்ததும், தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம். என்ன ஒரு அருமையான இடத்தை கற்றுக்கொண்டார் பாருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரம் அல்ல, அதெல்லாம் நமக்கு மாதிரியாக இருக்கு. கர்த்தர் என்ன காரியத்தை மொர்தெகாய் செய்தாரோ அதே காரியத்தை நமக்கும் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். எல்லாருக்கும் பிரியமானவனா தன் சகோதரனுக்காக நன்மை உண்டாக. ராஜாவுக்கு 2ஆவது இடம். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் கண்களுக்கு முன்னாடி எப்படி இருப்பான்? அரண்மனை வாசல் உட்கார்ந்தவன் ஐயா, அரண்மனை வாசல் உட்கார்ந்துருக்கிறேன். அவ்வளோதான். நான் இன்றைக்கு ராஜாவுக்கு 2ஆம். எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக
தேவன் அவனை உயர்த்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு மாறல. நாம் இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில், உறவினர் மத்தியில், நண்பர் மத்தியில் தேவன் நம்மை உயர்ந்திருக்க முடியாய்த்தான் செய்வார் ஒழிய கீழாக்கப்பட மாட்டார். ஆண்டவர் சொன்னாரு, நீ கீழாகாமல் என்ன செய்வாய்? மேலாவாய். நீ வால் அல்லப்பா, உன்னை தலையாய் மாற்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சுதந்திரம், ஆண்டவரை தேடுவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். எந்த சூழ்நிலையானாலும் பரவாயில்லை, நாம் தேவனை நோக்கி காத்திருப்பது. கர்த்தரே, ஆண்டவரே, ஆண்டவரே இந்த காரியங்களை செய்கிறத நாம் பார்க்கிறோம். So let us wait upon God. தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். இன்றைக்கு இருக்கிற பணி ஸ்தலங்களில், இன்றைக்கு தேவன் வைத்திருக்கிறவங்க நிலைமையில் தேவனை காத்திருங்க. தேவனுடைய வேலை வரும். இப்போ இருக்கிற நிலைமை காட்டிலும் கர்த்தர் உயர்த்துவாரே தவிர தேவனை பற்றி கொண்டவில்லை. தேவன் மேலாக கொண்டு போவாரே தவிர கீழாக்குவது இல்லை. தேவன் செய்வார். அநேருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேருக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொண்டு வருகிற கரிவனாய் கர்த்தர் மாற்றுவார். அதற்காக தேவன் நோக்கி நம்ம காத்திருப்போம். தேவன் நோக்கி காத்திருப்போம். இது மாத்திரமல்ல, 2 வார்த்தையை சொல்லிபடி விரும்புகிறேன். 33ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும். யோசுவரன் என்ன மாதிரி பாருங்க. யார் நம்ம கண் பார்த்தாலும், கண் வைக்காட்டாலும் யாருடைய கண்கள் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எப்படி இருக்கான்? நோக்கமாய். ஆண்டுடைய கண்கள் பார்த்துட்டு, ஆண்டுடைய கண்கள் பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்து. 2 காரியம், ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். ஒன்று பாதுகாப்பு. இன்னைக்கு நாமளே பாதுகாத்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் ஏற்கனவே சொல்லுவேன், நம்ம கவனமாக போனாலும் பின்னால் வரவனும் முன்னால் வரவனும் கவனமாக இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அப்படிதானா? நம்ம திறமையினால் அல்ல, நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆத்மா மரணத்துக்கு விலகி பாதுகாக்க கர்த்தருடைய கண்கள் நோக்கமாகிக்கொண்டே இருக்கு. கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கு. ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு. கர்த்தர் அவர் பாதுகாக்கிறார். அவருடைய காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, பஞ்ச காலத்தில் உயிரோட பாதுகாக்கும் ஆண்டவர் சப்ளை பண்ணுகிறார். விலைவாசி உயர்வுகள் போய்கொள்கிறத பார்க்கிறோம். பஞ்சங்கள் தேசத்தை நெய் கொடுக்கிற எத்தனையோ தேசங்களை பஞ்சங்கள். இன்றைக்கே நம்முடைய இந்திய தேசத்தில் ஒரு நேர சாப்பாட்டோடு வாழுகிற மக்கள் ஏராளமானவர் இருக்கிறார்கள். பசியினால மரிக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. கர்த்தர் என்ன பஞ்சம் வந்தாலும் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் நம்மையும் போஷிக்க வல்லவர். ஹல்லேலூயா. நிச்சயமா செய்ய போகிறார். ஏன் ஆண்டவர் சம்பவங்களை எழுதி வைத்து நம்ம எல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது? எப்படின்னு தெரியாது. அது தேவன் எப்படி அதை செய்ய முடியும்? அதை விசுவாசிப்போம். எந்த பஞ்சம் வரும், எந்த காரியத்தில் பஞ்சம் வரட்டும், ஆனால் அந்த பஞ்சத்தில் நான் ஆண்டவர் காத்திருப்பேன். நானா அவருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கு. அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பார். நான் அலசடிப்பட்ட யோசனை, ஐயோ எனக்கு இல்லையே, அங்கே போயிடலாமா, இங்கே போகலாமா? இல்லை. இடத்தை மாற்றுவதனாலோ எந்த காரியத்தை மாற்றுவதனாலோ பயனில்லை. கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தரே நம்முடைய தேவையை அவர் சந்திப்பார். எந்த விதத்தில் சந்திக்க முடியும்? தெரியும், காக்காப்ப தெரியும், எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் தெரியாது. எதையும் நினைச்சா கொண்டு வந்து கொடுக்காது. அப்போ என்ன அர்த்தம்? கொடுக்காத ஆளையும் நினைச்சுமாரு சொல்லுங்க, கொடுக்க வைப்பார். இவர் கஞ்சா மிஷினில் 10 பைசா தரமாட்டாரு அப்படின்ற ஆளை கொண்டும் கர்த்தர் நினைச்ச முடியும், செய்ய முடியும். அதுதாங்க சொல்லப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் செயல்படுகிறவர். எப்படி அதை செய்ய முடியும்?
நம்ம நாட்டு விசுவாசி, ஆண்டவரே நாம காத்திருக்கிறேன், என் தேவைகளும் சந்திப்பீர் ஆண்டவரே. அடுத்த வார்த்தை அதான் சொல்லப்படும். வாசிங்க ஏசாயா 49:23 வாசிங்க. அப்போ ராஜாக்கள் உன்னை வாசி. ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை காய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதாவது ஆண்டவருக்காக நம்ம காத்திருந்தோமானா நம்ம நினைச்ச மாட்டோம். அதனால தான் தாவீது சொல்றாரு, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு என்ன செய்தேன், அவர் என் பக்கமா செவி கொடுத்து என் வேண்டுதலுக்கு என்ன செய்தாங்க. இத்தனை அவசரம் பண்ணல, ஆண்டவருக்காக காத்திருந்தேன். சவுலை ஆண்டவர் தாவீது கையிலே ஒப்பு கொடுத்தார். குழுக்கள் சொல்கிறான், அப்படி வஸ்திரத்தை அறுப்பது எவ்வளோ கடினமான காரியம். ஆனால் சத்ருவை ஆண்டவர் கையில் கொடுத்து ஒரே வெட்டா வெட்டிடுவோம் சொன்னான். தாவீது ஒப்புக்கொண்டானா? இல்லை. தன் ஜனங்களை எழும்ப ஒட்டாமல் என்று எழுதப்படுகிறது. அதே போல நல்லா தூங்கும் பொழுது விசாகி சொல்லுகிறான், ஒரே குத்தா குத்திடுவோம். இல்லை, நான் காத்துக்கிறேன், அவருடைய வேலை வரட்டப்பா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார், நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். இந்த காட்ஸ் டைம் வரும்பொழுது ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்தவில்லை. தேவன் அவன் நடப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே கால்வடியிலே, உடைய சொந்தக்கார மத்தியில், வேலை ஸ்தலத்தில், நண்பர்கள் மத்தியில் ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, அதுக்கு மாறாக சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அப்படி அவர் நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் என்ன செய்யலை, வெட்கமடையலை, அதுக்கு பதிலாக என்ன செய்யல, பிரகாசமானது. இது கர்த்தர் செய்வோம். தேவனுடைய வார்த்தை நாட்டில் நம்ம கர்த்தருடைய வார்த்தை பற்றி கொள்வோம். நான் வசனத்தை தான் உங்களுக்கு கூறி, என்னுடைய சொந்த கருத்துக்களை அல்ல, தேவனுடைய வசனத்தை தான் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவை தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். ஆண்டவரே, நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே என்று அந்த வார்த்தையை பற்றி கொள்வோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி சொல்லுகிற, ஜெபிக்கிற, பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது 30ஆம் வசனத்தில் 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கிறோம். இளைஞர் இடைப்படந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இப்படிப்பட்ட காலம் ஒருவரும் ஒரு செய்ய முடியாத காலம் வரும்னு சொல்றாரு ஆண்டவர். வாலிபரா இருக்கலாம்ப்பா, இளைஞரா இருக்கலாம், அவங்களாலே முடியாத நிலைமைக்கு வந்துடலாம். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சொல்லுங்கப்பா என்ன பலன். 2026ஆம் வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு புது பலனால கர்த்தர் நம்மை இடைகட்டட்டும். அல்லேலூயா. நம்முடைய ஆவியிலும் சரி, நம்முடைய ஆத்மாவிலும் சரி, நம்முடைய சரீரத்திலும் சரி, ஒரு கர்த்தர் ஒரு பலனை புதுப்பிக்கட்டும், புதுப்பித்துக் கொள்ளட்டும். ஆண்டவர் புதுப்பிக்கிற ஆண்டவர், சகலவற்றையும் புதிதாக்குறேன்னு சொன்ன ஆண்டவர் நம்முடைய பலனையை புதுப்பிக்கட்டும். நான் சொல்லுவதில்ல மாத்திர கொஞ்சம் ஆண்டு சொல்ல காத்திருக்கும். ஆண்டவரே, நான் காத்திருக்கிறையா, என் பலனை நீங்க என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. அதை சொல்றார். கழுகளை போல எப்படி எழுப்புவாங்களாம், என்ன அருமையான வார்த்தை. சட்டைகளை அழித்து எழும்புவார்கள். அதுக்கு பிறகு என்னங்க ஓட்டம், அதுக்கு பகரம் நட, எல்லாம் சொல்றாரு ஆண்டவர். என்ன ஸ்பீடு அதை தர்றார். யாருன்னா ஆண்டவருக்கு காத்து. நம்ம காத்து, நான் அதனால சொன்னேன், காத்திருக்கிறது என்பது வீணானது அல்லவே அல்ல. காத்திருக்கும் பொழுது ஆண்டவனை ஸ்பீடப் பண்ணுவேன். அதனால ஐயோ இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளோ காரியம் செய்யணும் உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கெல்லாம் ஸ்பீடப்பாக என்ன செய்யும். கொஞ்சம் குடும்பத்தோடு தனியாய் தேவ சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்க டைம் பண்ணுவோம். ஆண்டவர் பலனை நிர்ணயம் பண்ணட்டும். எல்லாரும் பலனற்ற காலத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். பலவீனங்கள் பல விதத்திலும் சொல்லுது. ஆனால் தாய் சொல்ல ஆத்மாவில் பலன் தந்து அந்த பலனை தேவன் தருவார். வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரா,
பலன் தந்து அவருடைய பலன். பவுல பார்த்து உன் பலவீனத்திலே என் பலன் எப்படி இருக்கும். அது பிறகு அவன் பலவீனத்துக்கு கேட்கவே இல்லை. அது பிறகு அடி உதா எல்லாம் கிடைக்கத்தான் செஞ்சு. ஆனா அவருடைய பலன் அவனுக்கு எப்படி இருந்தது, போதுமானதாக இருந்தது. ஆகவே இந்த 2026 வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஆண்டோட காத்திருந்த ஆண்டவரே உங்க பலனை தாங்கப்பா. இந்த ரினியூ நம்முடைய பலவீனத்தெல்லாம் அவருடைய கையில் கொடுத்துட்டு அவருடைய பலத்தை அனுப்பிச்சுவோம், இடைகட்டப்படுவோம். இப்படி பலத்தினால் இடையேட்டுவார். எப்படின்னு தெரியாது, எந்த விதத்திலும் தெரியாது. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்த முடியும். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும் நம்மை பலப்படுத்திவிடும். நான் அதை பேசும்பொழுது எலியாவுடைய வாழ்க்கை குறித்து சம்பவத்தை சொல்லி என் வார்த்தை நான் சுருக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்திலே எலியா சோர்ந்து போய் கிடக்கிறான். சோர்ந்து போன நேரத்திலே அவன் எத்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுக்கிறான். 7ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எத்தனை நேரம் சாப்பிட்டான்? எத்தனை நேரம் சாப்பிட்டான்னு கேட்டேன். ஒரு நேரம். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த லாங் ரேஸ் ஓடுறவங்களுக்குலாம் சைடில் போயிட்டே இருப்பாங்க, குளுக்கோஸ் தட்டுறது காட்டில் போயிட்டே இருப்பாங்க, தண்ணி குடுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. பைபிள் வசனம் சொல்லுது, அந்த பலத்தினால 40 நாள் என்ன செய்தானா, இரவும் பகலும் அந்த 40 நாள் இரவுகள் ஒரே பெரும் தேவனுடைய பர்வதத்துக்கு மொத்தம் நினைச்சாங்க நடந்து வந்த பலன். அவே இந்த காத்திருக்கிற நாட்களில் கர்த்தர் சில வார்த்தை உங்களோடு பேசலாம், சில வசனங்களை உங்களோடு கொடுக்கலாம். அந்த ஒரு வார்த்தை போதும் இந்த 2026 வருஷம் பொழுதும் நீங்க பலனோடு இருப்பதற்கு. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வார்த்தை போதும், அந்த ரேமா இந்த ஒரு போஜனம் போதும். அவைதான் கொஞ்சம் காத்திருங்க. ஏன்னா எதிர்கொள்ளக்கூடிய வருஷங்கள் கடினமான காலம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்தில் கொஞ்சம் காத்திருந்தாமானா கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், அவருடைய பலத்தை தருவார், அவருடைய வசனத்தை தருவார், அவருடைய வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தை நமக்கு கிடைத்த உடனே சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தம்பம் உண்டாக என்ன வந்தாலும் பரவாயில்ல. அந்த பலன் ஒரு நேர சாப்பாடு தான். 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்துட்டே போகலாம். இளைஞர்கள் இழைப்படைந்து போவாங்க, வாலிபரும் சொல்லுவாங்க ஐயா. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கல, கர்த்தரோட போறதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை தருவாராக. ஆகவே திரும்பவும் இந்த வாரத்தில் சொல்கிறேன், வெயிட் அப்பான் காட். தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் காத்திருங்க. உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய வேலைகள், உங்களுடைய பொறுப்புகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் காத்திருங்க. 36ஆம் தேதி முடிவுக்குள்ளாக ஒரு நேரமாவது கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணியாவது தேவ சமூகத்தில் காத்திருக்கு. நான் லீவ் எடுத்து அதை இந்த 3 நாட்கள் நான் சபையிலே காத்திருக்க போகிறேன். கர்த்தர் வரப்போகிறான், சபைக்கு செய்யணும். அதுக்காக தான் சபையில் கர்த்தர், நம்முடைய ஊழியத்திலும் கர்த்தர் காலையில் செய்யணும். அதுக்காக 3 நாட்கள் காத்திருக்க போகிறோம். இங்கே தனிப்பட்ட விதத்தில் இந்த மாதத்தில் ஒரு நாள் எந்த நேரமும் காத்து சில மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம். பலனா கர்த்தரை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திர கர்த்தர் காத்திருக்கும் பொழுது வாசித்தோம், பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும்படி, டு இன்ஹெரிட். எதெல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமோ வரப்போகிற ஆண்டுல எதெல்லாம் கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக வைத்திருக்கிறாரோ, என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் செய்வார். நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவார். அங்கலாய்க்கிறதும் இல்லை. ஆகவே தேவனுக்காய் காத்திருப்போம். கர்த்தர் காத்திருக்கிறவர்களுக்கு செய்பவைகளை நம்ம பார்க்கல, உணரல, கேட்கல. ஆனால் பெரிதான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வசனத்தை எழுதி போவோமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். சோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை
கண் காணல, காதல் கேட்கல, இன்னும் தெரியல. நீங்க யாராயிருந்தாலும் பரவாயில்ல. அடிமையாயிருந்த யோசேப்புக்கு தேவன் அவர் செய்த காரியங்கள் பெரிய காரியம். ஐயோ, நித்தியகசம் நிறைவேறலையே, எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறலையே, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறலையே. இல்லை, அங்கலாய்க்கல, அவன் புலம்பல, குறை சொல்லவில்லை, பொறுமையோடு காத்திருக்கிறார். 13 ஆண்டு காலங்கள், 13 ஆண்டு காலங்களிலே தேவன் வித்தியாசமான பாதைகளிலே கர்த்தர் நடத்தினார், வித்தியாசமான சூழ்நிலை கர்த்தர் அனுமதித்தார். தேவனுடைய பிள்ளையே, இப்ப வந்திருக்கிற மேன்மை ஒரு சாதாரண கர்த்தர் இன்னும் இதை காட்டிலும் உயர்வடையப்படுகிற கர்த்தர். கர்த்தருக்கு நான் தாழும் பொழுது மேலும் மேலும் உயர்த்துகிற தேவன், மேலும் மேலும் நம்மை ஆசிரியிக்கிற கர்த்தர். மென்மேலும் நீ ஆசிரிக்கப்படுவாய். ஆகவே 2025 ஆண்டை காட்டும் 26ஆம் ஆண்டுல இன்னும் கர்த்தரை ஆசிரிக்க போகிறார், இன்னும் பலப்படுத்த போகிறார். இன்னும் நாம் சுதந்திரிக்க வேண்டிய எத்தனையோ காரியங்களை கர்த்தர் சுதந்திரிக்க முடியாத வழிநடத்துவார். ஏதோ காரியங்கள் ஆயத்தம் பண்ணிட்ட தெரியல, இப்பயே உங்களுக்கு தெரியும். உங்க வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்த்தால், நான் இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லி கனவுட காணலன்னு சொல்லி நீங்க சொல்லலாம். வாழ்க்கை நிலைமை அப்படி. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவன் தந்திருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை கர்த்தர் அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் தந்தது என்பதை உணர முடியும். இது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தர் செய்ய வருகிறார், இன்னும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், இன்னும் பல மேன்மைகளை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கொஞ்சம் காத்திருப்போம். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனித சத்தங்கள் வித்தியாசமாய் காதுகளில் கேள்விப்படலாம். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் காத்திருப்போம். ருத்துடைய வாழ்க்கையை பாருங்க, ஆச்சரியப்படுறவர் தான். மோவாபை குறித்து கட்டளையிட்டது அதுதான், அவர் தான். ஆனால் அந்த மோவாபிய ஸ்திரீயே, அந்த சந்தையிலேயே இயேசு வருகிறார் சொன்னா, பிறந்தார் சொன்னா, எவ்வளவு காரியங்கள். கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் பொறுத்து, தாமதித்தாலும் கொஞ்சம் பொறுத்துரு, அது வரும். ஆண்டவர் நாம் பொறுத்திருப்போமானால் அவர் ஆக்டிவா செயல்படுகிற கர்த்தராக இருக்கிறார். காய் காத்திருந்தா நன்மை செஞ்சான், நான் பதில் நன்மை செய்யப்படலை, ஒன்றும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அரண்மனை வாசல்லையே காத்திருக்கிறார், அரண்மனை வாசல்லையே இருக்கிறார். என்ன உயர்வை தேவன் தந்தான் பாருங்க. சாதாரண ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம். ஆண்டவர் காத்திருப்போம். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பலத்தினால் நம்ம இடைகட்டுவார், இடைகட்டுவார், இடைகட்டுவார். தயவுசெய்து நேரம் இல்லைன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. கொஞ்சம் நேரத்தை எடுங்க. உங்களுடைய வேலை மத்தியிலும் பொறுப்புகள் மத்தியிலும் உங்கள் வேலையில் முடித்து கொஞ்ச நேரம் தேவ பிரசனத்தை உட்காந்து பழகுங்க. அந்த ஒரு நேரம் கொடுத்த சாப்பாடு 40 நாட்கள் நீ ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை அந்த நாட்களை பெற்றுக்கொள்வீங்க. நான் தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை பெற்றுக்கொள்ளுங்க. சபைக்கென்று தேவன் நமக்கு வார்த்தையை தருவார், உண்மைதான். ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர்கிட்ட பெறுங்க. தேவ சமூகத்தை உட்காந்து கேளுங்க, தேவன் தருவார். அது போதுமான ஒரு வருஷத்தில் வரப்போகிற ஆண்டில் உங்களை பலப்படுத்தும். வரப்போகிற ஆண்டு மாத்திரமல்ல, உங்கள் வாழ்நாள் இல்லாமல் உங்களை பலப்படுத்தி கொண்டு போகும். ஹல்லேலூயா. அந்த காலவெளியிலே ஆண்டவரே, நம்ம சமூகத்தில் காத்திருக்க கிருபை தாங்க, ஒப்புக்கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானத்தோடு எல்லா சத்தத்தையும் எல்லாம் ஜெபம் பண்ணுவாமா? எல்லாம் ஜெபம், எல்லாரும் ஆண்டவருடைய கிருபை கேட்போம். ஆண்டவர்கிட்ட தீர்மானம் பண்ணுவோம். நீங்க தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, நான் காத்திருக்க உதவி செய்யுமப்பா. ஹல்லேலூயா. நீ எனக்கு ஆயத்தோட கண்ணு பார்க்கலப்பா, இன்னும் கேட்கல, இன்னும் அறியல. ஆனால் நீ வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. நீ உயர்த்துவீங்க. வேலை சொல்லப்பா ஆண்டவரே. எங்கள் வேலையின் மத்தியிலும், எங்கள் தொழில் மத்தியிலும், என்னுடைய படிப்பின் மத்தியிலும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் மத்தியிலும், எல்லா ஊழியத்தின் மத்தியிலும் உடைய சமூகத்தில் கொஞ்சம் காத்திருக்க உதவி செய்யுங்க. நீ தொழுகிற ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. ஒரு வார்த்தைகளை பலப்படுத்துவே. இந்நாட்டில் பலவீனங்களெல்லாம் மாறி போகுமே ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை பலப்படுத்துவேப்பா. அன்னைக்கு ஆண்டவரே பலவீனத்தில் ஆண்டவரே அப்போஸ்தலனை பவுலை பலப்படுத்தின
அந்த பலன்களை பலப்படுத்துமே. ஓ ஹalleluya ஹalleluya. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இதெல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அத்திமரம் துளிர்விடாமல் எந்த நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒன்றுமே நடக்காத போல இருக்கலாம், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், நான் சொல்லுற காதுகளில் விழுகிற சத்தங்களும் நெகட்டிவா இருக்கலாம். இவ சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாம் இருந்தாலும் கத்தர் காத்துல நான் நம்புவேன். ஆண்டவரே உண்மை நம்புவேப்பா. வாழைப்பிள்ளை சரி, பெரியவளும் சரி, எல்லாரும் சேர்ந்து அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டுமந்தை முதலற்றாலும், ஆட்டுமந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போ. எல்லா சத்தமா சொல்லுமா? நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உன்னனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அவைகளை நான் பாடிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அவைகளை நான் எல்லா சத்தமா நம்புவேன்.